ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ. பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே வந்து மகாலட்சுமி பூஜை ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணுவேன், இப்போ ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டேவே விளக்கு தேய்ச்சி வச்சிட்டேன். விளக்கு தேய்ச்சதும் நம்ம வந்து விளக்கடியில் நீட்டாக ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு தாம்பாளத்தில் மஞ்சள், அரிசி, ஒரு காயின் வச்சு நம்ம விளக்கு வச்சோன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் வெள்ளிக்கிழமை தோறுமே கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் தட்டி வச்சாலே மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் விளக்கடியில் ஒரு ஜாடியில் வந்து உப்பு தட்டி வச்சு காயின் வச்சுருப்பேன். அது பக்கத்தில் விளக்கு பக்கத்தில் ஓரமாக இருக்கும். ஸோ அது எப்போவுமே இருக்கும் விளக்கடியில். அப்புறம் கிச்சன்லேயுமே வெள்ளிக்கிழமை உப்பு தட்டி வச்சோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குலதெய்வத்துக்குமே நான் தனியாக வந்து ஒரு விளக்கு தனியாக விளக்கு பக்கத்துலேயே ஏற்றிட்டுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். குலதெய்வத்தை நினச்சி நம்ம டெய்லி விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி பூஜை வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அம்மா பண்ணுவாங்க, நான் இப்போ கூட இருந்து பார்த்துருக்கேன். இப்போ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மகாலட்சுமி ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். கோவில் வாசல் கடையிலலாம் கிடைக்கும். பச்சை கலரில் சாரீ கட்டிட்டு கையிலேருந்து நிறைய காசு விழுற மாதிரிலாம் இருக்கும் மகாலட்சுமி ஃபோட்டோ. அதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. முந்தின நாளே வீடெல்லாம் நம்ம பெருக்கி மொழுகிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமாக மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பிரசாதமாக ஒரு ஸ்வீட்டு, சக்கரை பொங்கலோ பாயசமோ வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நல்ல பூ வாங்கி மகாலட்சுமி அம்மனுக்கு போட்டுட்டு மகாலட்சுமி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணுறோன்னா அந்த விளக்கு வந்து அம்மனுக்கு ஏற்றலாம். அப்புறம் தாம்பாளத்தில் வெத்தலை, பாக்கு, பழம் உங்களால் என்ன முடியுதோ அதே மாதிரி பழம் என்ன பிரசாதனாலும் வைக்கலாம். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கனால சூப்பராக ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி கொய்யாப்பழம், நெல்லிக்காய், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நான் ஆடி வெள்ளினால் நான் வந்து தாம்பாளத்தில் பச்சரிசி சேர்த்து எலுமிச்சம்பழ விளக்குமே ஏற்றியிருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம கற்பூரம்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி பூஜை செய்யணும். தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையார் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்குனே தனியாக புக்கெல்லாம் இருக்குது. கோவில் வாசல் கடையில் கிடைக்கும். அதில் வந்து 108 போற்றி இருக்கும், மகாலட்சுமி போற்றி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கூகுள்லேயே 108 போற்றின்னு நம்ம மகாலட்சுமி போற்றின்னு போட்டாலே வரும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டே சொல்லலாம். நமக்கு புக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. எப்போவுமே அது ஈஸியாக இருக்கும். நான் வந்து காயினை வச்சு பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குங்குமம் வச்சு தான் பண்ணேன். ஒவ்வொரு போற்றிக்கும் குங்குமம் எடுத்து மகாலட்சுமி ஃபோட்டோவில் கீழே ஒரு தாம்பாளம் வச்சு நான் அதில் வந்து குங்குமத்தை போட்டு நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து வந்து நான் காயின் சேர்த்து காயின் வச்சு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பூ, குங்குமம், காயின் அப்படி எதனாலும் வச்சு நம்ம ஒவ்வொரு போட்டிருக்கும் எடுத்து போட்டு பூஜை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த காயினை வந்து மறுநாள் நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறமா காயினை எடுத்து வச்சுக்கலாம். குங்குமம் பண்ணியிருந்தோன்னா குங்குமத்தை வந்து நம்ம நெத்தி இடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி ஃப்ரைடே பண்ணால் ரொம்ப நல்லது. என்றைக்காவது நமக்கு பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அடுத்த ஃப்ரைடே அதை கணக்கு எடுத்து நம்ம பண்ணலாம். மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுனால இவ்வளோ பண்ணால் தான் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. பட் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் லன்ச் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி சொதி குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வேறு மாதிரி பண்ணுவோம். பட் நானும் அம்மா தான்னால சிம்பிளாக நான் நார்மலாக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ஆனால் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா 5 o'clockலாம் டாக்டர் வருவாங்கன்னதுமே அவள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டோம். தம்பிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவனுக்கு தான் போன வாரம் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் அவளுக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் காஃபாக இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பாப்பா ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் டான்ஸ் வேறு இருக்குது. ஒரு மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் வெயிலில் நிற்கிறதா என்னன்னு தெரில. ரொம்ப டயர்டாகிடா. சரி காட்டிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு காட்டியாச்சு. ஆன்டிபயோட்டிக் தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. கேன்டீன் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கேன்டீன். ஏதாவது எனக்கு சூடாக சாப்பிடும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். காலிஃப்ளவர் 65 நல்லா இருந்தது. 30 ரூபீஸ்க்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இஞ்சி டீயோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கத்தில் வந்து இஸ்கான் கோயில் இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கேன். பட் ஆனால் இஸ்கான் கோயில் தாண்டி தான் போவேன். ஆனால் போனதே இல்லை உள்ளே. ஃபஸ்ட் டைமாக நம்ம ஊரில் இஸ்கான் கோயில் போயிருந்தேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது பக்கத்துலேயே ஒன்று உண்டு இஸ்கான் கோயில். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து போவோம். அங்கேயே லஞ்சு டின்னர்லாம் உண்டு. ஸோ அங்கே போகும்போதெல்லாம் சாப்பிட்டு வருவோம். அந்த மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கேயுமே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. லெமன் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடிக்கடி வீட்டில் லெமன் ரைஸ் பண்ணுவோம். பட் ஆனால் கோவிலில் கொடுக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அம்மா கூட பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போச்சு, ஹாப்பியாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு கிரேவி வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஃப்ரீ டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.